வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த செக்கை யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இது உங்கள் ஊரில் என்ன பெயர்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் கறிச்சக்கைன்னு சொல்லுவாங்க, ஈரப்பலா சக்கைன்னு சொல்லுவாங்க. சரியா, இதை வந்து கறி குழம்பு மாதிரி குழம்பு வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பெரிய சக்கை இது வந்து நம்ம மார்த்தாண்டம், நாகர்கோவில், கேரளா சைட்லாம் இது ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். மற்ற இடங்களில் எப்படின்னு தெரியலை, தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். சரி, அந்த சக்கை வந்து வெட்டும்போது லைட்டாக வந்து கையில் எண்ணெய் தடவிடணும், இல்லைனா பிசு பிசுன்னு பால் ஒட்டிகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து ரெண்டாக கீரியாச்சு. இது வந்து நல்ல மாவு மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. தோல் கொஞ்சம் டைட்டாகவே இருக்கும் வெட்டுறதுக்கு. ஆனால் குழம்பு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சும்மாவே அந்த காயை எடுத்து எடுத்து சாப்பிடுவேன். நடுவில் இருக்கிற ஒரு மாதிரி தண்டு மாதிரி இருக்கும், அதை மட்டும் வெட்டிட்டு இந்த மாதிரி நம்ம வெட்டிட்டு குயிக்கான வெந்துடும். சரியா, யாரெல்லாம் இதை சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த முழு காய் வந்து 50 ரூபா. ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஊர்லேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வந்து இந்த காய் எனக்கு பிடிக்குன்னு தெரிஞ்ச உடனே வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க அன்னிக்கிட்ட. சரியா, உடனே இன்றைக்கி வாங்கி குழம்பு பண்ண போகிறேன். நான் ரொம்ப பெருசாக இருந்ததுனால நான் வந்து பகுதியை மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். பகுதியை குழம்பு பண்ணிட்டேன். குழம்பு ரெசிபி வேணும்னா மறக்காமல் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, இந்த குழம்பு சாப்பிட்டவங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழம்ப நான் இன்றைக்கி ரொட்டி கூட தான் சாப்பிட போகிறேன். ரொட்டியை அழகாக பிச்சு போட்டு குழம்ப ஊற்றி அப்படியே ஊற வச்சு சாப்பிடும்போது அப்பாடா என்ன ஒரு டேஸ்ட்டுங்க.